கடந்த 27ஆம் தேதி விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த நிகழ்வானது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். அந்த காட்சிகள் கிடைத்திருக்கிறது, பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலுச்சாமிபுரத்தில் ஐஜி அஸ்ரா கார்க் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, விவரங்கள். கடந்த 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடுத்து முதல் கட்டமாக கரூரில் டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையிலான விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏடிஎஸ்பி பிரமானந்த் தலைமையில் விசாரணை குழு அமைத்து நேற்று வரை அவர்தான் விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு குழு அமைத்தது. இதையடுத்து ஏற்கனவே விசாரணை செய்த ஏடிஎஸ்பி பிரமானந்த் தனது விசாரணை கோப்புகளை நேற்று ஒப்படைத்தார். இதையடுத்து இன்று கரூர் வந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி சம்பவ இடமான வேலுச்சாமிபுரத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் 3 எஸ்பிக்கள், டிஎஸ்பி மற்றும் ஒரு 16 பேர் கொண்ட குழுவினர் அவருடன் வந்துள்ளனர். இதையடுத்து முதல் கட்டமாக தற்போது வேலுச்சாமிபுரத்தில் அவரது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கணபதி, இப்ப அந்த சம்பவம் நடந்த இடம் மட்டும் இல்லாம வேற எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அவர் ஐஜி ஆய்வு மேற்கொள்வார்? அவருடைய விசாரணை அலுவலகம் அப்படிங்கிறது இந்த கரூர்ல அமைக்கப்படுகிறதா? எப்படி செயல்பாடுகள் இருக்கும்? கண்டிப்பாக தற்போதுதான் கரூர் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்தவர் முதல் கட்டமாக இன்று வேலுச்சாமிபுரத்தில் சம்பவம் நடந்த இடத்தில் அந்த குழுவானது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து அவர் பல மற்ற இடங்களில் விசாரணை மேற்கொள்வதாக ஒரு தகவல் இருக்கிறது. இரண்டாவது, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை அவர்களுக்கு ஏதாவது சம்மன் அனுப்பி ஒரு இடத்தில் வரவழைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தலாம் எனவும் ஒரு தரப்பு கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மற்றும் இங்க ஏற்கனவே விசாரணை செய்த அதிகாரிகளிடமும் கூடுதலாக இவர் விசாரணை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது.